மேசராசி அப்படின்னாலே ஒரு ஃபயர் தாங்க. அதாவது பஞ்சபூதங்களில் நெருப்பு ராசியில் நீங்கள்லாம் இருக்கீங்க. நம்மளுடைய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறக்கூடியதாகவும் சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசியாகவும் மேசராசி இருக்குது. யாருக்கு கீழேயும் அடிபணிந்து என்ன ஒரு அடிமையாக நீங்கள் செயல்பட மாட்டீங்க. வேலை இடத்துலையுமே அடுத்தவங்க சொல்கிறத கேட்குறதுல பல சிரமங்கள் உங்களுக்கு இருக்கும். நான் இருந்தால் ராஜாவாக தான் இருப்பேன் அப்படின்னு என்ன சொல்லக்கூடிய நபர்களாக இந்த மேசராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. அதிகமாக தலைமைத்துவம் அதிகமாக யாருக்கும் இருக்குன்னா இவங்களுக்கு தான் இருக்கும். ஒரு நிர்வாகத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நிர்வாக திறமையும் உங்களிடத்துல அதிகமாகவே இருக்கும் மேசராசிக்கு. எதுக்குமே அஞ்சாமல் எல்லோருக்கும் முன்னின்று அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் சமாளிப்பீங்க. அதனால தான் தலைமை பண்பு உங்களுக்கு தேடி வரும். என்ன அந்த தலைமை பண்புக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறது உங்களுக்கு நல்லதாக அமையும். அந்த தலைமை பண்புக்கு தகுதியுடையவராகவும் நீங்கள் இருப்பீங்க. நேர்மையாகவும் எல்லா விஷயங்கள்லையுமே வெளிப்படைத்தன்மையோடும் நீங்கள் இருக்கிறதுனால உங்களை எல்லாரும் விரும்புவாங்க. பேச்சு திறமையில் எல்லோருக்கிட்டையும் என்ன மதிப்பையும் மரியாதையும் நீங்கள் பெறுவீங்க. பொதுவாகவே ஆன்மீக பணிகள் பொது வாழ்வில் இருக்கும் நண்பர்களுக்கெல்லாம் மேசராசி சீக்கிரமாகவே மக்களை சென்றடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது கிடைக்கப்பெறும். ஒரு நல்ல பதவியும் கிடைக்கப்பெறும். பிடிவாத குணமும் முன்கோபமும் உங்களை சில நேரங்களில் பிரச்சனைக்கு ஆளாக்கலாம். நாட்டுப்பற்று அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் இராணுவத்திலையும் போலீஸ் வேலையிலையும் அதிகமான மேசராசிக்காரவங்க இருக்கிறத பார்க்கலாம். அதை தவிர்த்து இன்ஜினியரிங் தொழிலையும் அதிகமாக மேசராசிக்காரவங்க இருக்கிறதையும் நாம் பார்க்கலாம்.